டைம் கிட்ஸ் அக்கினியாய் எழும்புவோம் ஒன்று சேர்ந்து உலகத்தை கலக்குவோம் என் டைம் கிட்ஸ் கடைசி கால சந்ததிகள் என் டைம் கிட்ஸ் தேவனின் யுத்த சேனை என் டைம் கிட்ஸ் அக்கினியாய் எழும்புவோம் ஒன்று சேர்ந்து உலகத்தை கலக்குவோம் ஆவில் பாடி ஆராதிக்க கவிதை சொல்ல நீயும் கேட்க வாழ்க்கை மாற்றும் வசனங்களோடு கேள்விக்கு என்ன பதில சொல்லு என் டைம் கிட்ஸ் கடைசி கால சந்ததிகள் என் டைம் கிட்ஸ் தேவனின் யுத்த சேனை என் டைம் கிட்ஸ் அக்கினியாய் எழும்புவோம் ஒன்று சேர்ந்து உலகத்தை கலக்குவோம் என் டைம் கிட்ஸ். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே, என் டைம் கிட்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் குட்டீஸ். எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்களே டான்னு. ஓகே, நம்ம வந்து இயேசுவாவை ப்ரைஸ் பண்ண போகிறோம், வர்ஷிப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் பண்ண போகிறோம். ப்ரேயருக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் குட்டீஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச பப்பட் ஷோ இருக்குது, கிராஃப்ட் டைம் இருக்குது. கிராஃப்ட் டைமில் நம்மளோட டேலண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஏசப்பா நம்மளுக்கு நிறைய டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரு டேலண்ட்டை நம்ம வெளிப்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டோரி டைம் இருக்குது. அக்கா சொல்கிற ஸ்டோரி என்ன பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா குட்டீஸ்? அதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். குவிஸ் டைம் இருக்குது. குவிஸ் டைமில் என்ன பண்ணணும்? அக்கா வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பாங்களே, அந்த ஸ்டோரிக்கெலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்றைக்கி டே வந்து செம்ம ஜாலியாக இருக்க போகுது. எஸ்எப்பா கூட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எஸ்எப்பா வெல்கம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடி எஸ்எப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, இந்த நேரத்துக்கு ஒத்தக்காய் நன்றி ஏசப்பா. இந்த நேரத்துலையும் கூட ஏசப்பா ஏசப்பா உங்கள் கரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் ஏசப்பா எங்கள் கூட இருந்து நீங்கள் அசைவாடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா செக்மெண்ட்டையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் நேர்த்தியாக ஏசப்பா நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. பார்த்துட்ருக்க குட்டீஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க ஏசப்பா. அவங்க என்னென்ன கற்றுக்கிட்டாங்களோ ஏசப்பா, அதன்படி அவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் என்னென்ன நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் ஏசப்பா. ஏசப்பா உங்கள் வார்த்தைகள் நீங்கள் என்னென்னலாம் எங்கள் கூட பேச போகிறீங்களோ ஏசப்பா, அதன்படி நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் எங்கள் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. மீட்பர் இயேசு மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாமா? ஷாலும் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், எப்போவுமே நம்ம ஏசுப்பாக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, இப்போது நம்ம ஏசுப்பாவை வர்ஷிப் பண்ண வந்திருக்கோம். ஆண்டவரை நம்ம ப்ரைஸ் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ ஏசுப்பாவை ப்ரைஸ் பண்ணும்போது எப்படி ப்ரைஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஏசுப்பாவை தொழுது கொள்ளணும். நம்ம ஏசுப்பாவை வந்து வர்ஷிப் பண்ணும் போது மித்த எல்லா காரியத்தையும் மறந்துட்டு அவரை மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்து அவரை மட்டும் பார்த்து நம்ம வந்து முழு ஹிருதயத்தோடு முழு பலத்தோடு எல்லா சிந்தனையோடு நம்ம காடை வந்து ப்ரைஸ் பண்ணோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? கேட்கவே இல்லையே. ஆர் யூ ரெடி? ஓகே, எல்லோரும் நீங்கள் சேர் சோஃபாலெல்லாம் உட்காந்துருந்தீங்கன்னா எல்லோரும் எழுந்துக்கோங்க பார்ப்போம். ஓகே, எல்லோரும் எழுந்து நின்று எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாடி வாயை திறந்து பாட்டு பாடி ஏசப்பா நம்ம துதிக்க போகிறோம். ஓகேயா? ஆர் யூ ரெடி? ஓகே, நம்ம வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி ஏசப்பா பாடி துதிக்கலாமா? அவரை பாடி நம்ம துதிக்கும் போது எப்போவுமே வெக்கப்படாமல் நம்ம அவரை துதிக்கும் போது ஒரு ப்ரௌடாக நம்ம வந்து ப்ரைடாக ஃபீல் பண்ணி வந்து ஏசப்பாவை துதிக்கணும். ஏன்னா அவர் தான் உலகத்தில் இருக்க எல்லாரும் காட்டிலும் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் மட்டும் தான் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். அவரை துதிக்கும் போது நம்ம வெக்கப்படாமல் சந்தோஷமாக உற்சாகமாக நம்ம துதிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி
வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. அவரை பார்த்து சொல்வோமா? உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை மேலானதே,
போக்கிலும் வரத்திலும் உம் கிருபை மேலானதே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் மறுபடியும் சொல்வோமா? போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலான. கரங்களை தட்டி சொல்லுவோமா? கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய கிருபையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம போகும்போது வரும்போது அவர் கிருபை தான் நம்மளை காத்து கொள்ளுது, நம்மளை வழி நடத்துது. எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ் வராமல், எந்த ஒரு பொல்லாப்பும் வராமல் தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு. அந்த கிருபையை நினச்சி நம்ம இயேசுப்பாவை துதிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து, வேற எதையோ யோசிக்காம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து, இயேசுப்பா உங்கள் கிருபை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசுப்பா உங்களோட கிரேஸ்க்காக நன்றி, இயேசுப்பா உங்களோட மர்சிக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேலே கிருபையாக இருந்திருக்கீங்களே. நான் எவ்வளோ சின் பண்ணாலும், எவ்வளோ பாவம் பண்ணாலும் ஆண்டவரே, எங்கள் மேலே கிருபையாக இருந்திருக்கீங்களே, எங்களை மன்னிச்சிருக்கீங்களே இயேசுப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து அவரோட நாமத்தெல்லாம் சொல்லி, அவரோட நேம்ஸ் எல்லாம் சொல்லி, அவர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி அவரை துதிங்க. அவர் நம்மளை போகும்போதும் வரும்போதும் அவர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நேசப்பா எங்களுக்கு என்ன தேவையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களுக்கு நல்ல ஹெல்த்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நல்ல நாலேஜ் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா உங்கள் பிள்ளைகளாக எங்களை மாற்றினதுக்காக நன்றி ஏசப்பா. அவரோட நாமத்தை உயர்த்துவோமா? அவர் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தை உடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன். அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். இந்த பூமி, இந்த உலகம் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவன் இருந்தார். அவர் தான் இந்த எல்லாத்தையும் படைச்ச தேவனா இருக்கிறார். அவரை பார்த்து நம்ம துதிப்போமா? இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர். பாடுவே நான் என்றும் உம் நாமத்தை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya,
சேர்த்து சொல்லுவோமா? வணங்கிடுவேன் உந்தன் திருப்பாதத்தை அர்ப்பணித்தேன் என்றும் உம் பாதத்தில். ஹalleluya 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 பார்த்து நம்ம துதிக்கலாமா? அவர் ஆதியும் அந்தமான தேவனா இருக்கிறார். அவர் 1000 நாமங்களை உடைய தேவனா இருக்கிறார். அவர் எல் ஷடாயா இருக்கிறார், எல் ரோஹியா இருக்கிறார். அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். அவரை பார்த்து அவருடைய நாமங்களை சொல்லி நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? யாவே
இருக்கிற தேவன், அவர் எபினேசராக இருக்கிற தேவன், அவர் எல்ஷடாயாக இருக்கிற தேவன், அவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். உமக்கு எல்லா துதிகளையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. எங்கள் மத்தியில் நீர் வாசம் செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இப்பொழுது கூட நம்ம ப்ரேயர் செக்மெண்ட்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லோரும் வந்து எந்திச்சிக்கோங்க. உட்காந்துட்டு இருந்தீங்களா? எந்திச்சிக்கோங்க பார்ப்போம். ஓகே, குட். ஸோ 3 ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம ஜெபிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்துடலாமா குட்டீஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரே ஃபார் ஃபார்மர்ஸ் அ ஃப்ரூட்ஃபுல் ஹார்வெஸ்ட். ஸோ அக்கா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ப்ரே ஃபார் ஃபார்மர்ஸ் அ ஃப்ரூட்ஃபுல் ஹார்வெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது ஹார்வெஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த ஃபார்மர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்ட் வந்து நடக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளோட வெதர் கண்டிஷன் கூட இப்போ சரியில்லை. ஸோ வந்து ஒரு டைம் வந்து நல்லாயிருக்கும், ஒரு டைம் நல்லா இல்லை, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கா. ஸோ வந்து இந்த டைமில் விளையிற நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆக அது மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஆனாலுமே கூட ஏசப்பா வந்து நம்ம கூட இருந்து ஸோ இந்த ஃபார்மர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏசப்பா தான் கிருபை தரணும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சாரா வந்து ஜெபிப்பாங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஃபார்மர்ஸ்க்காக ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. ஃபார்மர்ஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ஃப்ரூட்டெல்லாம் சீடு போட்டு பண்ணுறாங்க ஏசப்பா. அது எல்லாருக்கும் வர உதவி செய்யுங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, எல்லாருக்கும் ஃபுட்டு இருக்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. ஏசப்பா, வெதர் கண்டிஷன்ஸ்னால அது போகக்கூடாது ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. ஏசப்பா, ஃபார்மர்ஸ்க்கும் பெலனை தாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பாதுகாத்துடுங்க ஏசப்பா. எல்லா ஃபுட்டும் எல்லாருக்கும் போகணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. எல்லோரும் சாப்பிடணும் ஏசப்பா. எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஏசப்பா, இந்த ப்ரேயர் விண்ணப்பத்தை கேட்டு ஏசப்பா நீங்கள் நிறைவேற்ற போதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஸோ நம்ம செகண்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்துடலாமா குட்டி? ஸோ செகண்ட் ப்ரேயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே ஃபார் ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன் ஃபார் காட்ஸ் ஒர்க். ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ப்ரே ஃபார் ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன் ஃபார் காட்ஸ் ஒர்க். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏசப்பாவோட ஊழியத்தை செய்யறதுக்காக நிறைய பேர் ரொம்ப வாஞ்சியாக வந்து செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. ஸோ காட்ஸ் ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மணி என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஏசப்பா வந்து சந்திக்கணும். அவங்கள கொடுத்து அவங்களோட அந்த ஒர்க்கை வந்து அவங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஏசப்பா கிருபை தரணுன்னுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, அந்த நேரத்துக்கு கொடுத்தக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இப்பொழுது கூட ஏசப்பா எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நிறைய ஏசப்பா உங்களுக்காக வாஞ்சையாக ஓடுற ஊழியங்கள் நிறைய ஊழியங்கள் இருக்குது ஏசப்பா. ஆனால் ஏசப்பா நிறைய ஏசப்பா பண தேவைகள் இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது ஏசப்பா. அந்த தேவைகள் எல்லாத்தையும் ஏசப்பா நீங்கள் சந்திங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்கள் கருத்தில் நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா,
ஏசப்பா அவங்களோட ஊழியத்தை செய்யறதுக்காக எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த வாஞ்சிய நிமித்தம் ஏசப்பா நீங்கள் ஏசப்பா அவங்களுக்கு தந்து நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. அவங்க ஃபேமிலிஸை ப்ளெஸ் பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாத்தையுமே ஏசப்பா அவங்க ஊழியத்தில் கொடுத்ததுனால ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ஏசப்பா அவங்கள முழுவதுமாக ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தாங்க ஏசப்பா. நீங்கள் அவங்கள ப்ளெஸ் பண்ணி நீங்கள் ஏசப்பா நீங்கள் அவங்கள பெருக பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்கள் கருத்தில் நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா அவங்க சிறு ஊழியக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா. உங்களுக்காக யார் யாரெல்லாம் வாஞ்சியாக ஓடுறாங்களோ ஏசப்பா நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஏசப்பா. நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்க ஏசப்பா. எல்லா ஃபினான்ஷியல் எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. உங்களோட வேலைக்காக ஏசப்பா எதுவுமே ஏசப்பா தடை இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. மீட்பர் இயேசு மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம நன்றி செலுத்துவோம் ஏசப்பா. அந்த ப்ரேயர் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு ஏசப்பா நீங்கள் நிறைவேற்ற போதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஸோ நம்ம தேர்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்துடலாமா குட்டி? ஸோ தேர்ட் ப்ரேயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரே ஃபார் சில்ட்ரன் அண்ட் யூத் டு க்ரோ இன் த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ரே ஃபார் சில்ட்ரன் அண்ட் யூத் டு க்ரோ இன் த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா சில்ட்ரனோ அதுக்கப்புறம் யூத், சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து ஏசப்பாக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சு பயப்பட்டு அவங்க வந்து வளரணுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ சிறு பிள்ளைங்கள் அதோட யூத். ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேர் எது பண்ணாலுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் ஏசப்பாக்கு அவங்க அவங்கள முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஏசப்பாக்கு நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கிருபையை தரணும். ஸோ அப்போ தான் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். ஸோ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். சாரா ஜெபிப்பாங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா சில்ட்ரன் அண்ட் யூத்காக ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்க பாதுகாத்துங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா ப்ரேயர் லைஃப்பில் டவுன் ஆகுறாங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களை தரிசிக்கணும் ஏசப்பா. உங்களை பார்க்கணும் ஏசப்பா. உங்கள் குரலில் கேட்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு விஸ்டம் தாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா ஆசீர்வதிங்க ஏசப்பா. டெய்லியும் பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா நீங்கள் விஸ்டம் தாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸோ இந்த 3 ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம நன்றி செலுத்தி முடிக்கலாம். ஏசப்பா அந்த விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு ஏசப்பா நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிச்சோம் ஏசப்பா. ஏசப்பா யூத்துக்காக ஜெபிச்சோம் ஏசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏசப்பா அவங்க வளர்கிறதுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. அதோட ஏசப்பா யார் யாரெல்லாம் ஏசப்பா உங்களோட ஊழியத்தை செய்கிறாங்களோ ஏசப்பா அவங்களுக்கு நீங்கள் ஏசப்பா ஒரு பேக் போனாக இருந்து ஏசப்பா அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. அதோட கூட ஏசப்பா நாங்கள் ஃபார்மர்ஸ்க்காக ஜெபிச்சோம் ஏசப்பா. ஏசப்பா ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்ட்டை நீங்கள் தாங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த 3 விண்ணப்பத்தையும் நீங்கள் கேட்டு நீங்கள் நிறைவேற்ற போதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. மீட்பர் இயேசு மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாமா?
ஓ ஆமால, நம்ம வந்து குட்டீஸ் பார்க்க வேற வந்துட்டோம். ஆமா, சாட்டர்டே ஆனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய் ஆமாட்டி. ஏன் தெரியுமா? ஆ ஏன் நீ சொல்ல. ஏனா ம், ஏனா ஆ, ஆ, ஏனா நம்ம குட்டீஸ்க்கு நம்மள பிடிக்கும். குட்டீஸ்க்கு பிடிக்கும்னா அவங்கள நம்ம மீட் பண்றோம்ல, ஆமா. அதனால ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுட்டு. என்னன்னு நீ கெஸ் பண்ண பாப்போம். என்னது? சாட்டர்டே நடக்குமே. ஏய் ஆமாப்பா. என்னது சொல்லலே? நாயத் ப்ராஃபட்டிக் ஸ்கூல். ஸ்கூல். குட்டீஸ் நீங்களும் எவ்ரி சாட்டர்டே 4 to 6 o'clock வர இங்க நாயத் ப்ராஃபட்டிக் ஸ்கூலுக்கு வாங்க, சரியா? ஏய் ஆமாட்டி. நானும் இது கேள்விப்பட்டனா, நானும் குட்டீஸ்க்கு சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேளை நீயே சொல்லிட்டு. ஆமா லிஸ், ரொம்ப சூப்பரா ஜாலியா இருந்துச்சு. ஆமா ஆமா, கேம்ஸு, அப்புறம் வர்ஷிப் பண்றீங்க, ஆமா. அப்புறம் வந்து ஸ்டோரியும் இருக்குட்டு. ஆமா லிஸ், எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சாங்க தெரியுமா? ஏய் எனக்கும் கிடைச்சாங்கட்டு. அதனால நீங்களும் வாங்க குட்டீஸ். குட்டீஸ் மறந்துடாதீங்கன்னா நீங்களும் வந்துருங்க. உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன டீம்? ஆமா. ஓகே டீம். டீம் இன்னைக்கு நான் வந்து பைபிள் படித்தேன் டீம். நான் என்ன தெரியுமா படித்தேன் இன்னைக்கு? என்ன படிச்ச லிஸ்? நான் சொன்னா நீ ஷாக் ஆயிடுவியே. ஷாக் ஆயிருவேனா? ஆமா. அப்படி என்ன படிச்ச? சரி நான் க்ளூ தரட்டா? ஓகே. ஆ, ஆ, சரி, பெரிய ஃபிஷ்ஷு. எனக்கு தெரிஞ்சிருச்சு லிஸ். என்னது? அது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள கதை தானே? என்னது? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள கதை தானே? ஓல்டா? ஆமா லிஸ். ஏய் ஆமாப்பா, நானே வந்துட்டேன். எனக்கு தெரியும். குட்டீஸ்க்கு தெரியுதா பாப்போமா? அந்த ஹீரோ பேர் சொல்றாங்களான்னு பார்க்கலாமா? அவர் பேர் கூட ஜேல ஸ்டார்ட் ஆகும். ஏய் ஆமாப்பா. ஆமா, அவர் பேர் தான் ஜோனா. ஏய் கரெக்ட்டா சொல்லிட்டேன் டீம். Thank you. சரி டீம், நான் இன்னைக்கு படிச்சேனா, ஆனா வந்து அவரு ஒரு இடத்துக்கு வந்து போக மாட்டாரு தானே? ஆமா, அவரு காட் சொன்னதுக்கு ஒபே பண்ண மாட்டாரு. ஆமா. ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு பாத்தியா அவரை? என்ன பண்றாரு சொல்லு லிஸ். அவரை வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஏசப்பா முடிவு பண்ணிட்டாரா? ஆனா இவர் என்ன நினைச்சாரு? நான் போக மாட்டேன்னாரா? ஆமா ஆனா லிஸ். ஏசப்பா ஒரு பெரிய ஃபிஷ். என்னது? ஒரு பெரிய ஃபிஷ். ஆமா டீம், அந்த ஃபிஷ் என்ன பண்ணுச்சு? அவரை முழுங்கிடுச்சு. ஆமா, நம்ம தானே ஃபிஷ்ஷ முழுங்குவோம் லிஸ். ஆ, ஆனா இந்த கதையில பாத்தீங்களா? ஆமா டீம். ஜோனாவே முழுங்கிடுச்சு ஃபிஷ். ஆமா. எத்தனை நாள் உள்ள இருந்தாரு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். சொல்லு 3 days. ஏய் ஆமாப்பா. அப்போ பாரு, ஒரு நாளே இருக்க முடியாது, இவர் 3 நாள் இருந்திருக்காரு டீம். ஆமா லிஸ். அப்புறம் அந்த ஃபிஷ் என்ன பண்ணுச்சு? அந்த ஃபிஷ் வந்து அவரை ஆ, எங்க அவர் போக கூடாதுன்னு நினைச்சாரோ ஆ, அங்கே போய் வாமிட் பண்ணிருச்சு. ஆமா டீம். நம்ம ஏசப்பா பத்தியா எவ்வளவு நல்லவரா இருக்காரு. ஆமா லிஸ், ஆனா இது குட்டீஸ்க்கு புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவா சொல்ல. ஏய் நான் வந்து சொல்றத விட நீ சொல்றதா நல்லா இருக்கும் டீம். நீயே சொல்லு. சரி, நான் பாதி சொல்றேன், நீ பாதி சொல்லு. ஓகேயா? ஓகே டீம். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா, காட் வந்து ஜோனாவோட கனவுல வருவார், விஷன்ல வருவார். அப்புறம் என்னாச்சுன்னா, காட் சொல்வாரு நீ நினைவேக்கு போகணும்னு. நினைவே வந்து ஒரு ஊர். ஆனால் ஜோனா என்ன பண்ணுவார்? நினைவே ரொம்ப மோசமான ஊருன்னு சொல்லி அவர் கப்பலில் தர்ஷீஷ்க்கு போயிடுவார். நினைவேக்கு போகாம வேற ஊருக்கு போக பிளான் பண்ணுவார். அப்புறம் பார்த்தா கப்பல் கவுக்குற மாதிரி ஒரு நிலைமை வரும். இந்த கப்பலே மூழ்கிற நிலைமை வந்த உடனே கப்பலில் இருக்கிற எல்லாரும் ஜோனாவை கடலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லிஸ் சொல்லுவாங்க. அப்புறம் மீன் வந்து அவர் முழுங்கிடும் தானே? ஆமா. அப்புறம் முழுங்கினோடனே அவர் என்ன பண்ணுவார்? 3 நாள் ஃபிஷ் வயிற்றுல இருப்பார்.
பாரு. அப்புறம் வந்து அப்புறம் நினைவே போயினோடனே அந்த ஃபிஷ் என்ன பண்ணும், அங்கே போய் வாமிட் பண்ணிடும் அவரு. ஆமா லெஸ், நம்ம ஜோனா மாதிரி இருக்கக்கூடாது. காட் ஆமா. சொல்றத கீழ்ப்படிஞ்சு அதுபடி பண்ணணும். ஆமா, நம்ம ஒன்று நினைச்சா ஆனா ஏசப்பா நம்மளோட என்ன பெஸ்டான பிளான் வச்சிருக்காரு டீம். ஆமா லெஸ், ஆமா, அப்புறம் நம்ம அம்மா அப்பாவுக்கும் என்ன பண்ணோம், நம்ம ஒபே பண்ணணும். ஆமா டீம், பெரியவங்களுக்கு ஒபே பண்ணோம். ஃபஸ்ட்டு யாருக்கு ஒபே பண்ணோம், ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை நம்ம வந்து கீழ்ப்படியணும் டீம். ஸோ இவ்வளோ அழகான ஒரு சம்பவம்ல இது. ஆமா லெஸ், அதுக்கப்புறம் அவர் நினைவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் காட் சொன்ன அந்த வார்னிங் சொன்ன உடனே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களாம். வாவ், செம்மையா இருக்குல்ல டீம் இது. ஆமா லெஸ், அவர் போகாம இருந்திருந்தா அந்த எல்லா மக்களுமே டெஸ்ட்ராய் ஆயிருப்பாங்கல்ல. ஆமா டீம். கடைசியில் ஜோனாவால தான் அவங்க எல்லாரும் ரிடீம் ஆகப்பட்டாங்க லெஸ். ஆமா டீம், நான் இது இன்னைக்கு படிச்சோன்னே இது கண்டிப்பா டீமுக்கு ஷேர் பண்ணி ஆகணும்ட்டு நான் ஓடி வந்துட்டேன் டீம். ஆமா லெஸ், தேங்க்யூ. நம்ம குட்டீஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன குட்டீஸ் கிட்ட கேட்டலாமா? கேளு லெஸ். என்ன குட்டீஸ், நீங்களும் என்ன பண்ணும், ஏசப்பா பேச்சை ஒபே பண்ணும், பேரண்ட்ஸோட பேச்சை ஒபே பண்ணும். ஓகேவா குட்டீஸ்? ஹே, ஓகே சொல்றாங்க பாரு. ஆமா, எனக்கும் கேக்குது. ஓகே டீம், நம்ம வந்து குட்டீஸ்க்கு பாய் சொல்லிடலாமா? ஓகே, பாய். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இன்னைக்கு கூட நம்ம அந்த கிராஃப்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம் சொல்லுங்க பாப்போம். நீங்க ரெண்டு ஜூலியட் அக்கா, இன்னைக்கு நம்ம கை வரைய போறோம். கை வரைய போறோம். ஸோ கை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கைனோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இது ரெண்டு கையை ஜாயின் பண்ண உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சாரா? ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணுறது தானே ஞாபகம் வரும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி கிராஃப்டாகவே பண்ண போகிறோம். ஸோ த லார்ட்ஸ் ப்ரேயர் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ணலாமா? ஸோ வந்து அதுக்கெல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துடலாமா குட்டீஸ்? ஓகே, ஸோ வந்து ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. கலர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, A4 ஷீட் நீங்கள் கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மு, சிசர்ஸு, அதுக்கப்புறம் பென்சில், பென் அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கை வரைஞ்சிக்கோங்க இந்த ஷீட்டில். ஸோ வந்து அக்கா வந்து டக்குன்னு வரைகிறேன். ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இது கட் பண்ணலாமா? கட் பண்ணலாக்கா. ஓகே சாரா, நீங்களும் வரைஞ்சிக்கோங்க கையை. என்னோட கை வச்சு கூட வரையலாம்ல? வரையலாம் ஜான். ஆனா என் கை குட்டியா இருக்கே. ஆமா ஜான், ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ வந்து கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்? கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், சரிங்களா? ஜூலியட் அக்கா, இந்த கிராஃப்ட் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆமா ஜான், ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். பிடிச்சிருக்கு இந்த கிராஃப்ட். அப்படியா? காட்ஸ் பிரேயர் வேறியா? நம்ம ரெகுலரா இந்த பிரேயரை சொல்லணும் தானே? ஆமா ஜான், நம்ம ஸ்கூல்லயும் சொல்லுவோம் தானே? ஆமாக்கா, எங்க ஸ்கூல்ல எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு இந்த லார்ட்ஸ் பிரேயர் வந்து சொல்ல வைப்பாங்க. நானும் ஸ்கூல் படிக்கும் போது நீ சொல்ல வச்சாங்க தெரியுமா? சார் உங்க ஸ்கூல்ல சொல்ல வச்சாங்களா? ஆமா ஜூலியட் அக்கா. அப்படியா சாரா? ஸோ நீங்க வந்து சொல்றீங்களா குட்டீஸ்க்கு? ஓகே ஜூலியட் அக்கா. சொல்லுங்க நீங்க. The Lord's Prayer. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins as we forgive those who sin against us. Lead us not into temptation, but deliver us from all evil. For thy is the kingdom, the power, and the glory forever and ever. Amen. Amen. ஓகே, ஸோ இதுதான் லார்ட்ஸ் பிரேயர். இந்த வசனம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லாமல் எங்கே இருக்குண்டு? மேத்யூ
மேத்யூ சாப்டர் 6ல சாப்டர் 6. 9 to 14ல இருக்கு. சரிங்களா? ஓகேக்கா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கை வரைஞ்சாச்சு. ஸோ அந்த கையை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அதை ஒட்டலாமா? ஸோ ஒட்டிட்டு இந்த கையில் வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் வந்து இந்த லார்ட்ஸ் ப்ரேயர் எழுதிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கை ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த லார்ட்ஸ் ப்ரேயரை வந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன எழுதணுன்னா மேத்யூ சாப்டர் 6 verse 9 to 14 அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே போதும். சரிங்களா குட்டீஸ்? ஸோ இது மென்ஷன் பண்ணிடலாமா? ஓகேக்கா. ஸோ இன்னைக்கு கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கா ஜான்? ஆமாக்கா. நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த கிராஃப்டை பற்றி சொல்லுவேன்க்கா. ஓகே ஜான். சரி குட்டி. ஸோ இதுதான் கிராஃப்ட். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப்டை நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் செஞ்சு கொண்டு வரணும். சரிங்களா? அக்கா, குட்டீஸும் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி சென்ட் பண்ணுறது? எப்படி சென்ட் பண்ணோன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். சரிங்களா? உங்களோட நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அமுச்சு விட்றீங்கன்னு மென்ஷன் பண்ணி எங்களுக்கு அமுச்சு விட்டீங்கன்னா நாங்கள் டிவியில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். சரிங்களா குட்டீஸ்? ஓகேக்கா. ஸோ இன்னையோட கிராஃப்ட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் இந்த கிராஃப்டை வந்து பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் சொல்லி முடிக்கலாமா? ஓகே அக்கா. 73585858666648. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் பண்ண கிராஃப்டை. ஓகே குட்டி. ஸோ இன்னைக்கு உள்ள கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கிராஃப்ட், மறக்காமல் சென்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாமா? பாய். ஷாலம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, எல்லோரும் உங்களோட பைபிள், ஒரு நோட், பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பார்ப்போம். சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிறதுல உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரூபாக்கா உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து எந்த சர்ச் பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் நம்ம எந்த சர்ச் பார்த்தோம்? நம்ம சிமர்னா பற்றி பார்த்தோமா? ஸோ இந்த வீக் வந்து நம்ம தேர்ட் சர்ச் பற்றி பார்க்க போகிறோம். பெர்கமும் சர்ச், அந்த சர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெவலேஷன் சாப்டர் 2 எடுத்துக்கோங்க. verse 12 நம்ம வாசிக்கலாம். ஸோ verse 12 என்ன எழுதியிருக்குன்னா, and to the angel of the church in Pergamos write, these things says he who has the sharp two-edged sword. ஸோ வந்து இந்த ஏஞ்சலுக்கு வந்து, இந்த சர்ச்சோட ஏஞ்சலுக்கு வந்து இது எழுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ காட் வந்து அவரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு, ஜீசஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, he who has the sharp two-edged sword. ஸோ வந்து ஒரு ஸ்வார்டை, ஒரு பட்டையை, ரெண்டு பக்கமும் எட்ஜ் இருக்கிற அந்த 2-edged ஸ்வார்டு வந்து அவர் வச்சிருக்கிறவர் சொல்கிறது அது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சர்ச்சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, verse 13 நம்ம வாசிக்கலாம். I know your works and where you dwell, where Satan's throne is, and you hold fast to my name and did not deny my faith, even in the days in which Antipas was my faithful martyr, who was killed among you, where Satan dwells. ஸோ இவங்களோட கிரியைகளை வந்து ஆண்டவர் நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க கிரியைகள் எப்படி இருக்குன்னா, இவங்க இருக்கிற இடம் வந்து எப்படி இருக்குன்னா, சேட்டன் டுவெல் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்குது. சேட்டன் வந்து அந்த பிளேஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் தான் இந்த பெர்கமும் சர்ச்சும் இருக்குது. ஸோ அந்த சர்ச் வந்து அங்கே இருந்துமே, சேட்டனோட கண்ட்ரோல்குள்ளே இருந்துமே, அந்த பிளேஸ் அவனோட கண்ட்ரோல்குள்ளே இருந்துமே அவங்க வந்து அவங்களோட ஃபெய்த்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அவங்க வந்து காடோட அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை வந்து அவங்க டினை பண்ணலை, அவங்க வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அது எவ்வளோ எக்ஸ்டெண்ட்டாக வந்து சாத்தானோட ரூல் அந்த இடத்துல இருந்திருக்குன்னா, அங்கே வந்து நிறைய மாட்டியர்ஸே இருந்திருக்காங்க. அந்த மாட்டியர் பேர் என்னென்னா அந்திபாஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் கொல்லப்பட்டார். ஆண்டவரோட ஃபெய்த், அந்த ஃபெய்த்துக்காக வந்து அங்கே கொல்லப்பட்டார். அவர் மாட்டியராக இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம்
டைம்லேயும் வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற பீப்புள் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னு காட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து verse 14 வாசிக்கலாம். But I have a few things against you, because you have there those who hold the doctrine of Balaam, who taught Balak to put a stumbling block before the children of Israel, to eat things sacrificed to idols and to commit sexual immorality. ஸோ ஆனாலும் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே வந்து ஒரு குறை இருக்குது. அவங்க வந்து ஒரு டாக்டரினை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான ஒரு திங் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ காடுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னதுன்னா வந்து எதோட டாக்டரின் வந்து அவங்களுக்குள்ளே சில பேர் வச்சுருக்காங்கன்னா பாலாமோட அந்த டாக்டரின் வந்து வச்சுருக்காங்க. இந்த பாலாம் யாருன்னா, அவர் வந்து இந்த பாலாக்கு வந்து இந்த இஸ்ரேலை வந்து எப்படி கவிழ்த்தணும், அவங்கள வந்து எப்படி முறியடிக்கணும்னு சொல்லி அவருக்கு வந்து நிறைய அட்வைசஸ் கொடுத்த ஒரு பர்சன். ஸோ இஸ்ரேல் பீப்புள், அந்த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இஸ்ரேல் பீப்புளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஐடல்ஸ்க்கு படைக்கப்பட்ட பொருட்களை வந்து கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கிறதும், அப்புறம் இந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி அந்த மாதிரி சின்ஸையும் கமிட் பண்ண வச்சது வந்து இந்த பாலாம் என்ற அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்டரினை வந்து இந்த பெர்கமம் சர்ச்சில் இருக்கிற சில பேர் வந்து இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம verse 15 வாசிக்கலாம். Thus you also have those who hold the doctrine of the Nicolaitans, which thing I hate. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ஸ்டார்டிங்கில் சர்ச்சஸ்லலாம் பார்த்தோம். இந்த நிக்கோலைட்டன்ஸ்னு வந்து அதுவும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதுவும் ஒரு டாக்டரின். ஸோ இதை வந்து அந்த ஆண்டவர் வந்து வெறுக்கிற ஒரு டாக்டரினாக இருக்குது. இந்த நிக்கோலைட்டன்ஸ் அந்த டாக்டரின் வந்து ஆண்டவர் வெறுக்கிற ஒரு விஷயம். அதுவுமே இந்த சர்ச்சில் வந்து சில பேர் வந்து அந்த டாக்டரினை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கக்கிட்ட அவங்க காட் பார்த்த நல்ல விஷயம் என்னென்னா அவங்க ஃபேஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தவறான காரியம் என்னென்னா, இந்த மாதிரி நிக்கோலைட்டன்ஸோடதையும் பாலாமோட டாக்டரினையும் அவங்க வச்சுருக்கிறது. ஸோ ஆண்டவர் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு நம்ம verse 16, repent or else I will come to you quickly and will fight against them with the sword of my mouth. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரியத்திலேருந்து ரிப்பெண்ட் ஆகுங்க. ரிப்பெண்ட் ஆகலைன்னா நான் வந்து உங்களிடத்துல வந்து உங்ககிட்ட வந்து ஃபைட் பண்ணுவேன், என்னோடய வாயில் இருக்கிற அந்த ஸ்வாட்னால் உங்களை ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காடே வந்து ஃபைட் பண்ணுறாருன்னா அங்கே வந்து யாருமே நிற்க முடியாது, யாருமே அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியாது, உயிரோடே இருக்க முடியாது. ஸோ காட் வந்து அவ்வளோ இருக்கிற சின்ன வந்து இவங்க வந்து வச்சிட்ருக்காங்க, கமிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காட் வந்து ரிப்பெண்ட் ஆக சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா verse 17 நம்ம வாசிக்கலாம். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give some of the hidden manna to eat, and I will give him a white stone, and on the stone a new name written, which no one knows except him who receives it. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து காது உள்ளவங்க கேட்க கடுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிட் வந்து இந்த சர்ச்சஸ்க்கெலாம் சொல்கிறது கேட்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஓவர் கம் பண்ணுற இந்த சின்லேருந்து ஓவர் கம் பண்ணுறவங்களுக்கு என்ன வந்து காட் ரிவார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஐ வில் கிவ் சம் ஆஃப் த ஹிடன் மன்னா டு ஈட். ஸோ மன்னா ஆண்டவர் வந்து இந்த ஹெவன்லி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மன்னா வந்து இஸ்ரேலைட்ஸ்க்கு வந்து இந்த 40 years வில்டர்னஸில் போகும்போது மோசஸ் வழி நடத்தும் போது அவங்களுக்கு வந்து ஃபுட் இல்லாதப்போ காட் வந்து மன்னாவை தான் கொடுத்தாரு. மன்னா வந்து ஏஞ்சல்ஸ்லாம் சாப்பிட்ற ஒரு ஃபுட். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறவங்களுக்கு ஹிடன் மன்னாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஸ்டோன் வந்து கொடுக்கப்படும், அந்த ஸ்டோனில் வந்து ஒரு நியூ நேம் எழுதியிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேம் வந்து யாருக்கு தான் தெரியும்னா, அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ரிவார்டு வந்து ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ச்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளும் நிறைய டைம் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கலாம், நம்ம காடோட விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலாம். ஆனால் நமக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி சில டாக்டரின்ஸ், சில விஷயங்கள் காடுக்கு பிரியமில்லாத திங்ஸ் இருக்கான்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி அவங்க வந்து எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தோம், ஒரு மாட்டரில் சாகிற அளவுக்கு இருந்தோம், அங்கே நிறைய பேர் மர்டர் பண்ணாலும் அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள காட்க்கு பிரியம் இல்லாத சில திங்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து டெய்லி பைபிள் வாசிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், நம்ம காட்கிட்ட பேசலாம். ஆனால் நம்மக்கிட்டேயும் ஏதாவது குறைகள் இருக்குதா, நம்மக்கிட்ட காட்க்கு பிரியம் இல்லாத ஏதாவது திங்ஸ் இருக்குதான்னு நம்ம யோசித்து ஆராய்ஞ்சு அந்த திங்ஸ்லேருந்து நம்ம ரிப்பெண்ட் ஆகணும். ஸோ நம்ம ரிப்பெண்ட் ஆகலைன்னா வந்து அது காடுக்கு சுத்தமாக பிடிக்காது, அவர் வந்து ரிப்பெண்ட் ஆகணும்னு தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ நீங்களும்
டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது உங்ககிட்ட ஏதாவது ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லைன்னா பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு யோசிச்சு பார்த்து அந்த திங்ஸ்லேருந்து ரிப்பெண்ட் ஆகுங்க. ஓகே குட்டீஸ், ஸோ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரூபாக்கா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டாக உங்களோட நேம், உங்களோட ஆன்சர்ஸ்லாம் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். பாய். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா நம்ம குவிஸ் டைம் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் வீக் கேட்ட கேள்விக்கு அக்கா இப்போ வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, லாஸ்ட் வீக் நான் என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா, ஸோ ஹவ் இஸ் ஜீசஸ் டிஸ்கிரைப் ஃபார் த சர்ச் ஆஃப் சிமர்னா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், இப்போ வந்து அக்கா ஆன்சர் சொல்ல போகிறேன். அது என்ன ஆன்சர் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஹூ டைட் அண்ட் கேம் டு லைஃப் அகெயின். ஸோ இதுதான் ஆன்சர். திருப்பி அக்கா ஆன்சர் படிக்கிறேன். த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஹூ டைட் அண்ட் கேம் டு லைஃப் அகெயின். ஓகே, எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? வெரி குட். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் டேஷ் அண்ட் ஐ வில் கிவ் யூ த டேஷ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்னா டெத், அப்புறம் செகண்ட் டேஷ்க்கு என்ன ஆன்சர்? க்ரௌன் ஆஃப் லைஃப். அதாவது இது எப்படி வரும் அப்படின்னா, பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் டெத் அண்ட் ஐ வில் கிவ் யூ த க்ரௌன் ஆஃப் லைஃப். கரெக்டாக எழுதிருக்கீங்களா? சூப்பர் குட்டீஸ். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, he who overcome shall not be hurt by the second death. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் தேர்ட் ஒனுக்குன்னா த செகண்ட் டெத். எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா? சூப்பர் குட்டி, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இந்த வீக்குக்கான கொஷின் கேட்க போகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா குட்டீஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ ஹவ் இஸ் ஜீசஸ் டிஸ்கிரைப் ஃபார் த சர்ச் ஆஃப் பெர்கமும்? அக்கா திருப்பி படிக்கிறேன். ஹவ் இஸ் ஜீசஸ் டிஸ்கிரைப் ஃபார் த சர்ச் ஆஃப் பெர்கமும்? எழுதிட்டிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ வாஸ் த ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் ஹூ வாஸ் புட் டு டெத் இன் த பெர்கமும்? திருப்பி சொல்கிறேன். Who was in the faithful witness who was put to death in Pergamum? எழுதிட்டிங்களா? சூப்பர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ரிவார்ட் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஓவர்கம்? திருப்பி சொல்கிறேன். வாட் இஸ் த ரிவார்ட் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஓவர்கம்? எழுதிட்டிங்களா? சூப்பர் குட்டீஸ். ஓகே, ஸோ இதுதான் கொஷின்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் என்ன சென்ட் பண்ணணுன்னா ஆன்சர் சென்ட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? உங்கள் பெயர், நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க, அண்ட் தென் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் இருக்குல்ல, நீங்கள் லிங்க்லாம் ஷேர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். என்ன குட்டீஸ், எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? அக்கா சொன்ன ஸ்டோரியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், ஸோ மறக்காமல் என்ன பண்ணிடணும், ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணிவிடணும். இன்னொன்றும் சென்ட் பண்ணுமே, என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக சொல்கிறீங்க. கிராஃப்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடணும். சரிங்களா? பண்ண கிராஃப்டை வந்து உங்கள் நேம், அதுக்கப்புறம் எந்த பிளேஸுன்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணி விடணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஏசப்பா வந்து சூப்பராக நம்மளை வழி நடத்தினார். ஸோ நம்ம வந்து எண்டிங் ப்ரேயர் பண்ணுவோமா? எல்லோரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, அது நேரத்துக்கு தக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்க ஏசப்பா, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எல்லா செக்மெண்ட் மேலேயும் ஏசப்பா உங்கள் கரம் இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பார்த்துட்ருக்க குட்டீஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க ஏசப்பா. அவங்க என்னென்ன விஷயங்கள் கற்றுருக்காங்களோ ஏசப்பா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட பேசுங்க ஏசப்பா. நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இதே போன்ற ஏசப்பா, ஏசப்பா அடுத்த வாரம் ஏசப்பா இதே மாதிரி நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. இதே மாதிரி நாங்கள் நல்லா பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் எங்கள் கூட நீங்கள் இருந்தீரே ஏசப்பா, அதுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இயேசுவின் மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஓகே குட்டீஸ், ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேயா? பாய். போராடும் போராளியாய் நீயும் மாற, ராஜாவின் சேனையில் முன்னிற்க, ஆவியால் தரிசனங்கள் நீயும் காண, தீர்க்க தரிசனம் நீயும் உரைத்திட. என் கிட்ஸ் கடைசி கால சந்ததிகள், என் கிட்ஸ் தேவனின் யுத்த சேனை, என் கிட்ஸ் அக்கினியாய் எழும்புவோம், ஒன்று சேர்ந்து உலகத்தை கலக்குவோம். என் கிட்ஸ் கடைசி கால சந்ததிகள், என் கிட்ஸ் தேவனின் யுத்த சேனை, என் கிட்ஸ் அக்கினியாய் எழும்புவோம், ஒன்று சேர்ந்து உலகத்தை கலக்குவோம். ஆவி பாடி ஆராதிக்க, கவிதை சொல்ல நீயும் கேட்க, வாழ்க்கை மாற்றும் வசனங்களோடு கேள்விக்கு நான் பதில சொல்லு. என் கிட்ஸ் கடைசி கால சந்ததிகள்,